இந்த கோர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற அளவு எனக்கு நாலேஜ் கொடுத்தது, ப்ரொஃபஷனல் நாலேஜ் கொடுத்தது. என்னோட எல்லா மூவுக்குமே சார் தான். இவர் கேட்காம நான் ஆக்சுவலா எந்த மூவுமே ப்ரொஃபஷனலா பண்ணது இல்ல. ஆக்சுவலா சாரோட ஒரு ஒரு கோர்ஸுமே எனக்கு ஒரு ஒரு புக் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸும் ஒரு ஒரு வேல வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆட் பார்த்துட்டு சாரோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலா சார் அந்த இன்ட்ரோ கொடுத்து முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாலே நான் தான். பட் அவர் கொடுத்த இன்ட்ரோல அந்த சிஸ்டம்ல எனக்கு ஒரு ஹோப் இருந்தது. ஓகே, என்னன்னாலும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ண உடனே அப்ப நான் ஆக்சுவலா வந்து ஒரு 12,000 சேலரி இதுல இருந்தேன். ஸோ இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப ஒரு 3 மந்த் பயங்கரமா கோ த்ரூ பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம அப்படியே ஒரு வேலை போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு டெட் எண்ட் வரும். அந்த டெட் எண்ட்ல லெஃப்ட் போறதா ரைட் போறதா நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சுன்னா டயர்ட் ஆயிரும். அந்த டைம்ல உடனே நீ லெஃப்ட் போ ரைட் போன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா நம்ம நிப்போமா, மூவ் ஆயிட்டே இருப்போம் எவ்வளவு தூரம் வேணாலும். அந்த மாதிரிதான் ஆக்சுவலா சார் எனக்கு எப்ப டவுட் வந்தாலும் நான் கேட்டுருவேன். கைடு இருந்தா நம்ம எப்படி கேட்டுட்டே இருப்போம், அதே மாதிரி நான் அவர்கிட்ட எந்த டவுட் வந்தாலும் கேட்டுட்டே இருப்பேன். ஆல்வேஸ் ஆன்சர் பண்ணுவாரு. ஒரு டைம் கூட இவங்க இவ்வளவு டைம் கேக்குறாங்கன்னு நினைச்சதே இல்ல. சூப்பர் சார். அது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, மதுரையில எந்த கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. நானா மெயில் அப்ளை பண்ணேன், சார் கிட்ட சொன்னேன் மூவ் பண்ணுங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தான்னு சொன்னாரு. நான் மூவ் பண்ணேன். எனக்கு மதுரையில அங்க எங்க ஸ்ட்ரகிள் வந்தாலும், ஏதாவது ஜாப்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டாலும் உடனே கோர்ஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இந்த கோர்ஸ் தான் எனக்கு எல்லாமாவுமே இருந்தது. அப்புறம் பிளஸ் சார் கிட்ட எல்லா டவுட்ஸும் கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஃபன்னியா ஒரு டவுட் கேட்டேன். என்ன அப்படின்னா, சார் கோர்ஸ்ல சொல்லியிருப்பாரு 24/7 சொல்லிட்டு ஒரு வேர்டு. நான் என்ன அதை நினைச்சிட்டேன்னா, ஆபீஸ்ல ஆக்சுவலா ஒர்க் 7 மணிக்கு முடிஞ்சிடும், நான் 10 மணி வரையும் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப சார் சொன்னாரு 24/7 அப்படின்னா டைமிங்ல இல்லமா, மைண்ட் செட்ல. ஸோ உங்களோட ஒர்க் வந்துட்டு 24/7ஆவும் இருக்கணும். எப்ப என்ன கேட்டாலும் அந்த மைண்ட் செட்ல நீங்க மூவ் ஆகுற மைண்ட் செட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது எனக்கு நல்ல ஒரு ஹோப்பா இருந்தது. திரும்ப மதுரையில இருந்து ஆக்சுவலா நான் நாமக்கல் அங்க மூவ் ஆகுற ஒரு சுச்சுவேஷன். அப்பயே சார்ட்டு கேட்டேன், சார் நான் வந்து 6 மாசம் தான் ஆகுது, உடனே மூவ் ஆனா வந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு. அவரு எப்படின்னா என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு, லைக் ஒரு ஃபேமிலியில இருக்கிற மாதிரி கான்பிடென்ட். அதெல்லாம் பாத்துக்கலாமா, உங்களுக்கு ஓகேனா மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் நான் அப்ப வந்து 10,000ல இருந்து மதுரைக்கு போகும்போது 19,000, அடுத்த 6 மந்த்ல அங்க இருந்து நாமக்கல் வரும்போது 25,000ல மூவ் ஆனேன். ஆக்சுவலா your salary was 10,000. 10,000 உங்களோட salary. ஆனா வந்துட்டு இந்த ப்ரோக்ராமுக்காக 10,000 இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்தீங்க. 15,000 அது ஒரு கான்பிடென்ட். அப்போ வந்து நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணனால இது எனக்கு ஒரு நல்ல கான்பிடென்ட் தரும் மூவ் பண்ணிட்டேன். அப்புறம் மதுரையில 19,000ல செலக்ட் ஆனேன் சார். அப்புறம் அங்க இருந்து 25,000ல வந்து நாமக்கல் செலக்ட் ஆனேன். ஆக்சுவலா அந்த இன்டர்வியூ வந்து அவங்களே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அவங்க என்ன மெயில் எனக்கு பண்ணாலும் திரும்ப நான் மெயில் ரிப்ளை போடுவேன். பிளஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தவொடனே தேங்க்ஸ் மெயில் வேற போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த இன்டர்வியூ நீங்க பண்ணீங்க, இதுல எனக்கு இந்த போர்ஷன், ஏன்னா ஆக்சுவலா சார் சொல்லி இருந்தாரு ஒரு கோர்ஸ்ல இந்த போர்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் மெயில் போட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்ட சேலரி வந்து 25. ஆனா என் எக்ஸ்பீரியன்ஸ் 1.5 3 இயர்ஸ்க்கு தான் அது தருவாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா அவர் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணாரு, எங்களுக்கு இந்த மாதிரி ரிப்ளை மெயில் இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிட்டு யாரும் பண்ணதில்ல. அவங்க ஹெச்ஆர் போய் எம்டி கிட்ட ஆர்கியூ பண்றாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே உடனே ரிப்ளை பண்றாங்க, கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. நான் எப்படி எல்லாம் கேட்டேன்னா, இப்ப நான் ஜாயின் பண்றேன், இன்னும் ஒரு 1 இயர்ல நான் வந்து பெஸ்டா ஒர்க் பண்ணா எந்த பிளேஸ்ல நான் இருப்பேன், நீங்க எனக்கு என்ன பிளேஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களை இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுல அவங்க இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்களே எனக்கு கால் பண்ணி, இந்த சேலரி வந்து ஆக்சுவலா நாங்க தரமாட்டோம், பட் யூஆர் பிரில்லியன்ட் ஒர்க்கரா இருப்பீங்க சொல்லி தரோம்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. 25,000 அங்க வந்து ஒரு 4 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு என்ன ஆச்சுன்னா 25 கிடைச்சிச்சு, அடுத்து 50. சார் எப்பயுமே மூவிங் மைண்ட் செட்லயே இருக்க சொல்லுவார். அப்புறம் 50க்கு என்ன பண்றதுன்னு சொல்லி பிளான் பண்ணப்போ ஒரு இன்டர்நேஷனல் யூஎஸ் கம்பெனில அட்டன் பண்ணேன். அப்ப எனக்கு அப்பயுமே நான் சார் கிட்ட கேட்டேன். அப்ப கொஞ்சம் ட்ரபிள் ஆயிடுச்சு சார், 4 மந்த்ஸ் தான் ஆகுது, உடனே என்னால மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப அவர் வந்துட்டு பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சார் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தரமாட்டாங்களே, ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து இது ஒரு கம்பெனி தான் இல்லை, இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது, ஃபார்முலா சொல்லிட்டு மூவ் ஆகுங்க. என்னோட எல்லா மூவுக்குமே சார் தான். இவரு கேட்காம நான் ஆக்சுவலா எந்த மூவுமே ப்ரொஃபஷனலா பண்ணது இல்லை. அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் மூவ் பண்ணேன்.
இன்டர்வியூ எடுத்தாங்க. இப்போ வந்து இது என்னாச்சுன்னா தமிழ்ல இன்டர்வியூ கிடையாது, ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இன்டர்வியூ. அப்ப நான் திங்க் பண்ணேன், இப்போ நம்ம எல்லாமே நார்த் இந்தியன்ஸ், அப்புறம் யூஎஸ் ஃபாரினர்ஸ், இப்போ என்னடா பண்றதுன்னு சொன்னப்போ நான் உடனே என்ன எடுத்து பார்த்தேன்னா நெகோசியேஷன் ஸ்கில். ஆக்சுவலா சாரோட ஒரு ஒரு கோர்ஸுமே எனக்கு ஒரு ஒரு புக்கு மாதிரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம்னு தோணுதா உடனே ஒரு புக் படிக்கிற மாதிரி பிலினரி ப்ரொடக்டிவிட்டி அந்த கோர்ஸ் எடுத்து பார்ப்பேன். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்றேன்னா உடனே போயிட்டு நெகோசியேஷன் கோர்ஸ் எடுத்து பார்த்துட்டு தான் போய் அட்டன் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸும் ஒரு ஒரு வேல வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த கோர்ஸை நான் பார்த்துட்டு சார்கிட்டயும் நிறைய சஜஷன் கேட்டுட்டு மூவ் பண்ணலாம எல்லாம் பார்த்துட்டு நான் அட்டென்ட் பண்ணேன். அவங்களும் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி, அவங்க எடுத்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கு, உங்களை மாதிரி எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற அளவு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயே செலக்ட் ஆகி இப்போ வந்து 50,000 சேலரியில இருக்கேன். 1 மந்த் 1.5 மந்த் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த கம்மிங் ஃபர்ஸ்ட் வந்தா செகண்ட் மந்த் சேலரி வாங்கிடுவேன். இப்ப என்ன ஆச்சுன்னா மேனேஜர் லெவல் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா நேத்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன் இல்ல சார், எனக்குன்னா எனக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட், நமக்கு தான் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா எல்லா கோர்ஸுமே இருக்குது, நம்ம ஏன் இதோட நிறுத்தணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட். மேனேஜர் லெவல்னா அது வந்து யூஎஸ்ல தான் ஒர்க், ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆனா அவங்களோட குவாலிஃபிகேஷன் இன்ஜினியரிங் மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. நான் உடனே சார்கிட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி சொல்றாங்க அப்ளை பண்ணலாமா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஒன்றும் பண்ணாதீங்க, போய் ஹெச்ஆர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ன பண்றதுன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்க மேனேஜர் இருக்கு. இல்ல நான் ஆக்சுவலா சார் சொல்றத பெருசா யாரையும் நம்ப மாட்டேன் சார், நீங்க சொன்னா அப்படியே அதை அப்படியே நம்பிட்டு மூவ் பண்ணுவேன். ஏன்னா நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு பிலீவ் இருக்கு. அதே மாதிரிதான் இது வரையும் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா கோல் கார்டு ஒண்ணு வச்சிருப்பேன் சார், சும்மா இந்த சீட்ல தான் இந்த மாதிரி தான் வச்சிருப்பேன், கிளியரா தெரியுதான்னு தெரியல. அது வந்து 10,000 வந்து 25 எழுதுனேன், அடுத்து 50 எழுதுனேன், இப்போ 1 lakh எழுதி வச்சிருக்கேன். எங்க இருந்து வந்தது இந்த கான்பிடென்ட் தெரியல, ஆனா கண்டிப்பா பண்ணிடுவேன். இந்த கோர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிற அளவு எனக்கு நாலேஜ் கொடுத்தது, ப்ரொஃபஷனல் நாலேஜ் கொடுத்தது. உங்ககிட்ட கேட்டா உடனே எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, அதுவும் வந்து பெர்ஃபெக்டான ஆன்சரா தான் இருந்தது. ஸோ இது ரெண்டு இருக்கிறப்போ ப்ரொஃபஷனல் லெவலில் நம்ம என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இப்போ வரையும் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். எதுனாலும் பார்த்துக்கலாம் வாமா அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி தான் எனக்கு சார் இந்த கோர்ஸும். தேங்க்யூ சார். கிருத்திகா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்க ஜாயின் பண்றப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட், கொஸ்டின் கேட்கறதுக்கே பயப்படுவீங்க, வீடியோல வர மாட்டீங்க. ஐ ரிமெம்பர் ஸ்டில் தோஸ் லெவல்ஸ். பிகாஸ் அப்பயும் பாத்தீங்கன்னா 1.5 years பேக் அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணி 6 months தான் ஆகுது. யூ ஆர் மேபி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 monthsல நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. அப்பெல்லாம் கம்யூனிட்டியே ரொம்ப சின்ன சைஸ் தான் கம்யூனிட்டி. ஸோ 10,000 நீங்க உங்களுடைய சேலரி ஐ திங்க் 10,000 12,000 சொல்லியிருந்தீங்க. எனக்கே ஆச்சரியம், 10,000 ஏர்ன் பண்ணிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு யுவர் ஸ்டோரி இஸ் so inspiring. Like you showed us what is possible, just blindly believing in the system, taking action and completely surrendering to the process. And அந்த small இதெல்லாம் நீங்க பண்றீங்கல்ல, லைக் தேங்க்யூ இமெயில் அனுப்புறது, அதெல்லாம் சின்ன விஷயம், நாட் மெனி பீப்புள் வில் ஃபாலோ. பட் அங்கதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்வியூவர்ஸ் தே ஆர் கெட்டிங் இம்ப்ரெஸ்ட். அண்ட் அந்த ஹெச்ஆர் ஆர் மேனேஜர் போயிட்டு சிஇஓ கூட ஆர்கியூ பண்றாங்கன்னா வந்துட்டு இட்ஸ் ஆல் அபவுட் த கான்ஃபிடன்ஸ் தட் யூ கேவ் டு த பீப்புள் ஹூ ஆர் இன்டர்வியூவிங் யூ. தட்ஸ் அமேசிங். லைக் ஐ கேன் ஏபிள் டு see நீங்க வந்துட்டு ஓகே இஃப் யூ ஆஸ்க் மீ, நான் சொல்லி கொடுத்ததுல எவ்வளவு % இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சிருக்கீங்க? சார் ஆக்சுவலா எல்லாரும் சொல்லுவாங்க சார் ஃபுல்லா ஃபாலோ பண்ணேன் நான் அச்சீவ் பண்ணிட்டே சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து ஒரு 10% கூட ஆக்சுவலா ஃபாலோ பண்ணல, அதுக்கே வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்பணும். ஆக்சுவலா நானும் நம்பல இந்த கோர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், நிறைய பேர்த்துக்கு தெரியும் திரும்ப காலேஜ் படிக்கிற மாதிரி அப்படி இப்படி ஷுவரா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாஃப் மாதிரி ஒரு ஒரு கோர்ஸுமே. இப்போ கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கு அப்படி இப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் ஒருத்தங்க கிட்ட போய் பேசணும், உனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல, யாருமே உனக்கு சொல்லி தரல, உனக்கு ஹெசிடேட்டா இருக்கு அப்படின்னா கண்ணா சார்ட்ட போய் கேளு, அவர் ஒரு கோர்ஸ் சொல்லுவாரு, அதுல வந்து போய் பாரு. அது ஆக்சுவலா வந்து ஒரு புக்கு மாதிரி, ஒரு கோர்ஸும் ஒரு டீச்சர் மாதிரி. ஆனா அந்த கோர்ஸ் வந்து நமக்கு நாலேஜ் கொடுக்கறத விட கான்பிடென்ட் கொடுக்கும். ஸ்ட்ரேஞ்ச் சீக்ரெட்னு சொல்லிட்டு சார் ஒன்று பார்க்க சொல்லுவாரு. ஆக்சுவலா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். டைம் வில் ஹீல் ஆல் திங். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், கிவ் அப் பண்ணாதீங்க. ஒரு வாரத்துக்கு 7 நாளும் பார்க்க முடியும்னா ஒரு நாள் பாருங்க. இல்ல எனக்கு ஒரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா மாசத்துல ஒரு நாள் பாருங்க. டைம் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸோட வேல்யூவும் லைஃபோட வேல்யூவும் உங்களுக்கு புரிய வைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை பண்ணுமா இதை பண்ணுமா நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஒரு இடத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனலா பேஷனா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சார்ட்ட கேட்டேன், சார் எனக்கு வந்து இந்த மாதிரி மலைவாழ் மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு ஆசையா இருக்கு, அங்க ஹெல்ப் பண்ணும் இங்க ஹெல்ப் பண்ண, ஹாலிவுட் படத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி போலாம், அங்க ஹெல்ப் பண்ணலாம் இங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா சாப்பாடு காசு வேணும்ல, அதுக்கு ஒர்க் வேணும்ல,
அப்படியெல்லாம் குழம்பிட்டு போய் கேட்டேன், நான் என்ன பண்றது, எனக்கு பேஷன் வேறையா இருக்கு, ப்ரொஃபஷன் வேறையா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரொஃபஷனலா ஒரு ஒர்க்கை தேடி அதை வந்து பேஷனா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுல வர ஏர்னிங்ஸை வச்சு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு. ஸோ நம்ம நிறைய பேர் குழப்பிப்போம், பேஷன் வேற ப்ரொஃபஷன் வேற, அது வேற வேறதான் ஆக்சுவலா. ஆனா வந்து ரெண்டும் ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு குழப்பிக்கிட்டு நிறைய இடத்துல ஸ்ட்ரக் ஆயிரும். அப்படிங்கிறப்போ நீங்க ஏர்ன் பண்ணுங்க, அதை வச்சு உங்களோட பேஷன்ல மூவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். அது வந்து ஒரு ரொம்ப பிரைட் லைட்டா இருந்தது. நான் 1.5 இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டேன். கண்டிப்பா நெக்ஸ்ட்டும் இன்னும் அச்சீவ் பண்ணுவேன். அடுத்தடுத்த கோர்ஸும் சார் இதுல ஜாயின் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 1 lakh அச்சீவ் பண்ணிட்டு அப்ப நான் இன்னும் நிறைய சொல்றேன். 1 lakh சாம்பியன் தான் உங்களுடைய கேம். யா ஷூர் ஷூர் 1 கண்டிப்பா lakh சார். சாம்பியன், அடுத்தது பாத்தீங்கன்னா 3 lakh சாம்பியன். ஜஸ்ட் கெட் ரெடி ஃபார் தட். யா ஷூர் சார் Maybe கண்டிப்பா. the next 6 months to 1 year, you need to reach that 1 lakh milestone. Then in another 6 months to 1 year, again another jump. யா So ஷூர் the சார் game is கண்டிப்பா. already on, and heat is on. Just start coming back to the community, start interacting with members, and you're actually inspired by Kritika's story. Real deal story, going from ground zero, 10,000 salary to 50,000 in just 1.5 months. If Kritika can do it, you can do it. So, what are the top 3 things that you learned or you implemented after joining the community and that changed your career or life so much? Top 3 things. ஃபர்ஸ்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலா அந்த கோர்ஸ் வந்து எனக்கு அது கொடுத்தது. டைமை எப்படி கேப்சர் பண்ணி நம்ம கிட்ட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துட்டேன். ரெண்டாவது ஒரு விஷயம் சார், நான் புரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறப்பெல்லாம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சா நம்மளால எந்த அளவு அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்டா அந்த பில்லரா நீங்க இருந்தீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு என் ஃபேமிலியில யாருக்காவது சப்போர்ட் வேணும்னா நான் கொடுப்பேன். அது அது நான் அச்சீவ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் நீங்க அந்த விஷயம். ஃபேமிலியை விட இந்த உலகம் ப்ரொஃபஷனலா ரொம்ப பெருசு. ஓகேங்களா? லைக் வெளியே போனா கண்ணை கட்டிட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த கட்டின கண்ணுக்கு ஒரு விஷனா இந்த கோர்ஸ் இருந்தது எனக்கு. And another thing I want to ask you, நீங்க 10,000 ஜாயின் பண்ணி உள்ள வரப்போ what is that feeling you had? எனக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பிலீஃப், இந்த மாதிரி இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும், இந்த அளவுக்கு போக முடியும்னு நினைச்சீங்களா? or what is that going on when you are joining or within the first 7 days? ஆக்சுவலா வந்து சான்ஸே இல்லை சார். எனக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்டே இல்லை. நான் வந்து அந்த டைம்ல ரொம்ப லோவா ஃபீல் பண்ணப்போ அந்த கோர்ஸ் கிடைச்சோடனே எனக்கு உங்களோட பேசினது, உங்களோட கோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தது. பண்ணுவோமா என்னமோன்னு தெரியல, ஆனா நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சூஸ் பண்ணி உள்ள போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 days வந்து ஐயோ நம்ம தப்பா ஜாயின் பண்ணிட்டோமோ, காசு வின் பண்ணிட்டோமோ, அப்படி இப்படின்னு எனக்கு மைண்ட்ல என்னென்னமோ தோணுச்சு. நம்ம வந்து செட் ஆக மாட்டோம், இதை எப்படி ஃபாலோ பண்றது, காலேஜ் மாதிரி இருக்கே அப்படி இப்படின்னு. ஆல்வேஸ் டைம் வில் ஹீல்னு திங்க் பண்ணுவேன். கொஞ்ச நாள் அப்படியே மூவ் பண்ணேன். அப்புறம் போக போக இந்த கோர்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியவும் எனக்கு ஆக்சுவலா 50,000 அச்சீவ் பண்ணதே நான் நம்பவே முடியல. நீயா நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட். ஏன்னா நமக்கு பில்லர் இருக்கு. ஒரு பக்கம் சார், ஒரு பக்கம் கோர்ஸ், அப்புறம் ஃபேமிலி இருக்காங்க. இந்த 4 விஷயம் ப்ரொஃபஷனல் எப்படி வேணாலும் அச்சீவ் பண்ணலான்னு. ஆனா ஸ்டார்டிங்ல 0 கான்ஃபிடென்ட். ஜாயின் பண்ணப்பவுமே பயமா இருந்தது, மணி வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படி இப்படின்னு. இப்போ நான் ஹாப்பி. நல்ல வேலை அப்போ போயிருந்தேன்னா அப்புறம் இன்னும் 10,000 இருந்திருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட். இந்த தப்பையும் பண்றாங்க. நீங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பிலீஃப், ஒரு ஃபெய்த் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. பாத்தீங்கன்னா வெபினார் அட்டன் பண்ணுவாங்க, பார்க்க மாட்டேன், இது காசு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுமா, எப்படி வந்துட்டு எனக்கு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சில பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சில சிச்சுவேஷன்ல இருந்திருப்போம். நீங்க அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இப்ப எங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சார், ஆக்சுவலா வந்து நான் ஜாயின் பண்ணப்பவே ஜாயின் பண்ணிட்டாங்க. குரூப் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. குரூப்ல வந்து 2 பேர் போட்டாங்க, இல்லைங்க எனக்கு டைம் இல்ல, எனக்கு வேணாம் அப்படி இப்படின்னாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஐயோ நாமளும் போயிடலாமோ அப்படின்னு. ஆக்சுவலா அப்படி போனவங்க எல்லாம் வந்து லூசர்ஸா தான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். லூசர்ஸ் மீன்ஸ் ஃபுல்லா சொல்லல, ஆக்சுவலா இந்த பெனிஃபிட்டை அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயத்த வந்து அவங்க லைஃப்ல லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த டைம்ல நான் வந்து போயிருக்காததுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா. ஆனா நான் போகணும்னு நினைச்சேன், டைப் எல்லாம் பண்ணிட்டேன். சரி கொஞ்சம் டைம் தரும் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிட்டு, ஆக்சுவலா நான் அது சேரலன்னா நான் ரொம்ப அன்கான்ஃபிடென்டா இருந்திருப்பேன். சில டைம் எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரக் ஆகி நின்றுருப்பேன். சில விஷயங்கள்ல மூவ் ஆகிறதுக்கு பயப்பட்டுட்டு இருக்கிற இடத்துல இருந்திருப்பேன். யார் வம்பு தும்புக்கும் போக வேணாம், நம்ம வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் போயிடலாம் அப்படிங்கிற தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு மாதிரி இருந்திருப்பேன். அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டு நான் இது பண்ணிருப்பேன். இப்பதான் வந்து எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது, என்ன பண்ண முடியாம போயிருவது நம்மளால அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஆக்சுவலா அதுதான் நான் ஒரு 10 to 15,000 சேலரியில யூஸ்வலா ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஒரு நார்மலா இருந்திருப்பேன் சார். ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு.
அண்ட் உங்களுடைய ஃபேமிலியில் ஐ நோ, ஏன்னா ஆஸ் அ உமன் இஃப் யூ க்ரோன் ஸோ மச் ஃபினான்ஷியலி எஸ்பெஷலி நீங்கள் வளர்ந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய ரெஸ்பெக்ட் இதெல்லாம் எப்படி மாறி எனி சேஞ்சஸ் யூ அப்சர்வ் ஆஃப்டர் யூ கான் ஃப்ரம் எஸ்பெஷலி ஃப்ரம் 10,000 to 50,000 அந்த ஆங்கிள் எதனா சொல்ல முடியுமா? எனி சேஞ்சஸ் தட் ஹேப்பன்ட் இன் யுவர் ஃபேமிலி? கேட்டதே ஒரு நல்ல விஷயம். 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. இதுவே 1 இயருக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா வந்து திட்டுவாங்க. இப்போ 2 days முன்னாடி வந்துட்டு ஒரு ட்ரிப்பு போறதுக்கு ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க வந்து வேணாம், அவங்க கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு, பழைய கிருத்திகாவா நான் இருந்திருந்தேன்னா எங்க வீட்டுல வந்து நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும், ஒரு பொண்ணுக்கு என்ன இவ்வளவு திமிரு அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன சொன்னாங்கன்னா, என் தம்பி அம்மா 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த பிள்ளை வந்து பிள்ளை வாங்குற சேலரிக்கு இந்த பிள்ளையோட இந்த கான்பிடென்ட், நான் எப்பயுமே ரொம்ப கான்பிடென்டா இருப்பேன். இதுக்கெல்லாம் வந்து இவங்களையே வேணாங்குதே, நாளை பின்ன நம்மளும் இந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஏதாவது பிடிக்காத மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளே வர வேணாம்னு சொல்லிருமோ என்னமோ, இவ்வளவு சேலரி வாங்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட். நமக்கு ஒரு தனி பிளேஸ் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, ஒரு ஒரு நல்ல ஒரு சேலரியில இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல மெச்சூரிட்டியா தான் அந்த பொண்ணு இருக்கும். ஒரு தனி பிளேஸ், நம்ம டெசிஷனை வந்து அவங்க மதிக்கிற அளவு ஒரு பிளேஸ் கிடைச்சிருக்கு. அது திஸ் ஒரு இஸ் நல்ல கிருத்திகா. ஏன்னா ஐ நோ ஸ்பெசிஃபிக்காக நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. உமன் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீ வேலைக்கு போய் என்ன பண்ண போகிற, நீ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வீட்டு வேலையை பார்த்துட்டு அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் ஒன்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு எந்த சப்போர்ட் அந்த மாதிரி கைடன்ஸ் எதுவும் இல்லாதனால அதே மாதிரி சிஸ்ல அவுட் ஆயிரும் இருந்திருக்காங்க. பட் சில பேர் பார்த்துருக்கேன், வருவாங்க, ஒர்க்கில் வந்துட்டு சூப்பராக பண்ணுவாங்க, லீடர்ஷிப் லெவலுக்கும் ப்ரமோட் ஆவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்னவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நீ வேலைக்கு போகிறது 100% முக்கியம், நீ எதுவுமே வேலை பண்ணாத, வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா அப்படிதான் Of போயிட்டு all the இருக்கு. responsibilities, they feel that your earning is very very important for the family. They will take care of all the headaches, all the family responsibilities. You just focus on your work. அந்த ஸ்பேஸ் வாங்குறதே பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் எஸ்பெஷலி இந்தியன். நம்மள வந்து ரஷ் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூல கூட நான் பார்த்தேன், வேலைக்கு போக கூடாதுன்னு மாமனார் வீட்டுல சொல்றாங்க, நீ 10,000 20,000 சம்பாரிச்சீங்கன்னா வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றேன். இதுவே நீ கலெக்டரா உள்ள போனீங்கன்னா அவனை போக கூடாதுன்னு அவங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் வந்துட்டு நான் இப்பவுமே தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் சொல்லுவேன், வேலைக்கு போங்க, ஏர்ன் பண்ணுங்க. நான் கான்பிடென்டே இல்லாத ஒருத்தி இந்த அளவு கான்பிடென்டா பேசுறேன். ஆக்சுவலா இல்ல, நீங்க கொடுத்ததுதான். நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். நம்ம போயிட்டு ஹஸ்பண்டா இருந்தாலும் 100 கொடு 200 கொடுன்னு கேட்க கூடாது. நம்ம ஏர்ன் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் எப்பயுமே இருப்பேன். அதுவும் ஓரளவு ஒரு 20% பண்ணியிருக்கேன். இன்னும் அச்சீவ் பண்ணுவேன் கண்டிப்பா. Long way to go, but it's a very good start and you're an inspiration for so many, Kritika, because a lot of people it does womenக்கு மட்டும் இல்ல, womenக்கு எஸ்பெஷலா இது இருக்கும். பட் மேன்மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு when you're financially growing, the confidence you have in your family will go much high, and that will give you the confidence. Awesome, Kritika. So you rocked it. I did not expect the interview will go like this, but you just killed it. ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஒரு 22 23 ஆனாவே மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அந்த பொண்ணு என்ன பண்ண போதோ தெரியலையே, ஒரு பையன் கையில கொடுத்துட்டு அவன் டேக் கேர் பண்ணிப்பான் அப்படி சொல்லி நினைப்பாங்க. நான் இப்போ ஒரு 50,000 சேலரியில வரும். இப்போ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. என்ன அப்படின்னா ஒரு நல்ல வேலையில இருக்கா, ஒரு நல்ல மைண்ட் செட்ல இருக்கா, நல்ல திங்கிங் தெரியுது, அவ என்ன பண்ண போறோமோன்னு ஃபியூச்சர்ல அவ முழிக்க மாட்டா அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்துருச்சு. அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கான்ஃபிடென்ட் கொடுத்தோம்னா தான் அவங்க நம்மளை நம்புவாங்க, நம்மளை ரஷ் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து என் விஷயத்துக்கு விட்டுட்டாங்க. ஓகே, எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ பண்ணிக்கோ அப்படிங்கிற மைண்ட் செட்டு. அது வந்து பெண்களுக்கு வேணும். நம்ம தான் அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெஷலி இந்த குரூப்ல இருக்க எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்து நான் சொல்றது இதுதான். இந்த கோர்ஸ் வந்து நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதாவது உங்களை பார்த்து மற்றவங்க சர்ப்ரைஸ் ஆகுற அளவு கான்ஃபிடென்ட் வந்து இன்டர்னலா உங்களுக்கு கொடுத்துரும். அது உங்களுக்கே தெரியாம நீங்களே சேஞ்ச் ஆயிடுவீங்க. ஸோ அதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்காங்க. நான் அப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணி ஓரளவு வந்துட்டேன். ஓரளவு என்னை யாரும் கொஸ்டின் கேட்காத அளவு, தடுத்து நிறுத்த முடியாத அளவு வந்துட்டேன். அவ்வளவுதான்.